வணக்கம். குட்டீஸார்த்தமிழில் இன்றைக்கி நம்ம ஃபயர்மேன் எப்படி ஈஸியாக வரைகிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேப்பர் பென்சிலில் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. ஃபயர்மேன் வரைகிறதுக்கு முதல்ல ஐஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஐஸ் வரைகிறதுக்கு ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அந்த ஓவல் ஷேப்புக்கு உள்ள டாப்பில் ஒரு குட்டி யூ ஷேப் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே இருக்க ஸ்பேஸை நல்லா டார்க் பண்ணிக்கலாம். 2 ஃபிங்கர்ஸ் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு அகைன் அதே மாதிரி ஒரு ஓவல் ஷேப் சேம் சைஸில் ஓவல் ஷேப் போட்டுட்டு அதோட டாப்பில் ஒரு குட்டியும் அதுக்கு கீழே இருக்க ஸ்பேஸை டார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஐஸுக்கு மேலே ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் வரைஞ்சிக்கலாம். அந்த அப்சைட் டவுன் யூவை கீழேயும் இந்த மாதிரி ஒரு யூ ஷேப் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இந்த கண்ணுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஐஸோட அப்சைட் டவுன் யூ ஷேப் போட்டோம்ல அந்த போர்ஷனை மட்டும் நல்லா டார்க்காக திக்காக அந்த மாதிரி 2 ஐஸ்லேயுமே கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐப்ரோஸ் போடுறதுக்கு இந்த ஐஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் மேலே தள்ளி ஒரு கர்வ்டு லைன், அதோட இந்த எண்டை மட்டும் நல்லா திக்காக போட்டுட்டு ஒரு எண்டை தின்னாக போடுறோம். அதே மாதிரியே இந்த பக்கமும் இந்த எண்டை மட்டும் திக்காக போட்டுட்டு இந்த எண்டில் நல்லா தின்னாக வர்ற மாதிரி ஐப்ரோஸ் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டிங்களா? அடுத்து நோஸ் போடுறதுக்கு இந்த ரைட் சைடு ஐக்கு பக்கத்தில் ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷன் சி மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு கீழே முஸ்டாஷ் வரைய போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ்டு லைன், இந்த நோஸை டச் பண்ண மாதிரியே இந்த பக்கமும் ஒரு கர்வ்டு லைன் போட்டுட்டு இங்கேருந்து இந்த சென்டரில் இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். அகெயின் இங்கேருந்து இந்த எண்டுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு கீழே ஒரு யூ ஷேப் போட போகிறோம். இந்த முஸ்டாஷ் இருக்கு இல்லையா, இதுக்கு கீழே ஒரு பெரிய யூ ஷேப் போட்டுக்கோங்க. இந்த யூ ஷேப்புக்கு உள்ள ஒரு ஃப்ளாட்டாக ஒரு யூ ஷேப் மாதிரியே ஒரு ஃப்ளாட்டாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இங்கே ஒரு அப்சைட் டவுன் யூ போட்டுட்டு இந்த 2 யூ ஷேப் போட்டிருக்கோம்ல அதுக்கு நடுவில் இருக்கிற போர்ஷனை மட்டும் நல்லா டார்க் பண்ணிடலாம். இந்த ட்ராயிங்கில் கொஞ்சம் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. யூனிஃபார்ம், அப்புறம் வந்து ஃபயர்மேன் ஹேட் எல்லாம் வரைய போகிறோம். ஸோ என் கூடவே சேர்ந்து வரைஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம். இப்போ ஹேட் வரைகிறதுக்கு இந்த ஐப்ரோஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் மேலே தள்ளி இங்கே ஒரு பெரிய கர்வ்டு லைன் போட்டுக்கோங்க. ஐப்ரோஸை விட 2 பக்கமுமே எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஒரு ஸ்லாண்டிங் பொசிஷனில் வி மாதிரி பக்கத்தில் ஒரு 3 to 4 டைம்ஸ் வரைஞ்சி இந்த இடத்துல டவுன்வேர்ட்ஸாக ஒரு ஜே மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே ஒரு சின்ன கோடு போட்டுட்டு இங்கே ஒரு சி மாதிரி பெருசாக போட்டுக்கோங்க. இந்த இயர்ஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே இங்கே வந்து ஒரு சின்ன கர்வ்டு லைன் போட்டுக்கலாம். இந்த லைனை நல்லா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த இயர்ஸ்லேருந்து இந்த லைனை டச் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு சின்ன கர்வ்டு லைன் போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம ரைட் சைட்லேயும் ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்வ்டு லைன் மாதிரி இப்படி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அப்படியே இந்த இடத்துல ஒரு ஆப்போசிட் டைரெக்ஷனில் சி போடுற மாதிரி காது வரைஞ்சிக்கலாம். இந்த காதுக்குள்ளே ஒரு சின்ன கர்வ்டு லைன். இப்போது இந்த இயர்ஸையும் இந்த லைனையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இப்படி லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் சைடு இயர் இருக்குல்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் மாதிரி போட போகிறோம். பட் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கர்வ் வரணும். கர்வ் வந்துட்டு இதை மறுபடியும் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ரைட் சைடில் வந்து ஜாயின் பண்ணிடணும். இப்போ இந்த வேவி லைனுக்கு அப்படியே பக்கத்துலேயே வர மாதிரி இன்னொரு டபுள் லைனும் போட்டுக்கலாம். இது வரைக்கும் வரைஞ்சிட்டிங்களா? இப்போது இந்த ஒரு பெண்டு வந்திருக்கு இல்லையா, இந்த பெண்டு வந்திருக்க இடத்துக்கு மேலே இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அதே சைஸில் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இதோட டாப்பை ஒரு அப்சைட் டவுன் வி ஷேப் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு பாட்டமில் யூ ஷேப் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்ம ஃபயர் ஃபைட்டர்னு எழுதி லோகோ வரைய போகிறோம். இப்போது இந்த பேட்ச் இருக்கு இல்லையா, இதை மேலே வர்ற மாதிரி ஒரு அப்சைட் டவுன் யூ ஷேப் பெருசாக அப்படி போட்டுக்கோங்க. அடுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேட்சை டச் பண்ணிட்டு இந்த பக்கம் வரணும். அதே மாதிரி லைன், அதே மாதிரியே இன்னொரு டபுள் லைனும் போட்டுக்கலாம்.
இந்த சென்டரில் ஒரு லோகோ பேட்ச் இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு கொஷின் மார்க் மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க. அகெயின் இங்கிருந்தே ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய கேர்வ்டு லைன் கொண்டு வந்து ரைட் சைடில் இந்த லைனில் இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக நீங்கள் கலர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அழகாக டீட்டெயில்ஸ் தெரியும். ஓகே, ஃபேஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த 2 இயர்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு யூ ஷேப் போட போகிறோம். சின் கிட்ட மட்டும் ஒரு சின்ன பெண்ட் கொடுத்து இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் வரைகிறதுக்கு இங்கே ஒரு சின்ன ஸ்லாண்டிங் லைன், அதே மாதிரி ரைட் சைட்லேயும் ஒரு ஸ்லாண்டிங் லைன், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வி ஷேப் இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே ஒரு அப்சைட் டவுன் வி ஷேப் மாதிரி கொஞ்சம் கர்வ்டாக வர்ற மாதிரி ரைட் சைடில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கேருந்து இந்த லைன் இப்படி கனெக்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரியே இந்த இடத்துலேருந்து இந்த லைனை இங்கே கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஷோல்டர்ஸ் போடுறதுக்கு இங்கேருந்து ஒரு ஸ்லாண்டிங் லைன், அதே மாதிரியே ரைட் சைட்லேயும் ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கலாம். இப்போ லெஃப்ட் சைட் ஷோல்டர் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல ஒரு பெரிய ஆப்போசிட் சைட் சி மாதிரி போட்டுட்டு இந்த பக்கம் இந்த லைன் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இங்கே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் தான் போட போகிறோம். போட்டுட்டு இப்போ இந்த காலர் இருக்குல்ல, இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு இங்கே ஒரு பெரிய ஸ்டாண்டிங் லைன், அதே மாதிரியே இந்த பக்கமும் ஒரு பெரிய ஸ்டாண்டிங் லைன். ஹேண்ட்ஸ் வரைகிறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன லைன் போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்லீப்பிங் பொசிஷனில் வி ஷேப் வர்ற மாதிரி, இப்போ பாருங்கள் ஒரு வி ஷேப் மாதிரி வந்திருக்கா, அதே மாதிரியே இந்த பக்கம் இந்த ஹேண்டோட இந்த எண்டையும் ஒரு வி ஷேப் மாதிரி கொண்டு வந்து இப்படி பெண்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். இதோட இந்த கார்னரை ஒரு சின்ன கர்வ்டு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு கையில் ஃபயர் ஹோஸ் பிடிச்சிருக்கிற மாதிரி வரைய போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இப்படி ஒரு சின்ன ஒரு யூ ஷேப் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்லாண்டிங்காக அப்படி லைன் போட்டுட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி 4 டைம்ஸ் இந்த மாதிரி யூ ஷேப் மாதிரி போட்டுட்டு இப்படி போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்ம ஃபயர் ஹோஸ் மாதிரி வரைய போகிறோம். ஸ்லாண்டிங்காக இந்த பக்கம் கை கிட்ட தாண்டி போகிற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. அகெயின் இந்த கை மடக்கி இருக்குல்ல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு ஸ்லாண்டிங் லைன், அதே மாதிரி அதே சைஸில் இன்னொரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுக்கலாம். ரெண்டும் நல்லா டார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த எண்டில் ஒரு சின்னதாக ஒரு சி ஷேப் மாதிரி போட்டுட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அகெயின் இன்னொரு சி ஷேப் போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 எண்ட்லேயும் சின்னதாக 2 ஸ்லாண்டிங் லைன் போட்டு அதையும் கனெக்ட் பண்ணிக்க போகிறோம். இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஓவல் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. ஓவல் ஷேப் வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே ஒரு சி ஷேப் மாதிரி இப்படி வரைஞ்சிக்க போகிறோம். அடுத்து இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கோம்ல, அதை வந்து இந்த ஃபயர் ஹோஸை டச் பண்ணுற மாதிரி போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஸ்லாண்டிங்காக ஒரு கர்வ்டு லைன் மாதிரி இப்படி ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இங்கே ஒரு யூ ஷேப் போட்டு இந்த ஃபயர் ஹோஸில் இந்த ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த யூ ஷேப் வரைஞ்சிட்டு இந்த இடத்துல அப்சைட் டவுனாக பக்கத்தில் குட்டி குட்டியாக யூ ஷேப்ஸ் போட்டுக்கோங்க. இங்கேயும் ஃபிங்கர்ஸ் மாதிரி தெரியறதுக்காக இது ஃபுல்லாகவே நம்ம பிளாக் கலரில் கலர் பண்ணிவிடுவோம். அதனால் இந்த லைன்லாம் ஒன்றுமே தெரியாது, டோன்ட் வரி. இங்கே ஒரு சின்ன கோடு, இது வந்து 5th ஃபிங்கர் மாதிரி தெரியறதுக்கு. ஓகே, இந்த லைனை இங்கே கீழே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம் பெருசாக. இந்த லைன்லேருந்து இந்த ஃபிங்கர்ஸை ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு யூ ஷேப் இப்படி போட்டுக்கோங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதால இப்போயே நான் கலர் பண்ணிடுறேன். இந்த க்ளவ் ரெண்டுத்துக்குமே பாருங்கள் பிளாக் கலர் ஃபுல்லாக கலர் பண்ணதுக்கப்புறம் இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த காலர்லேருந்து 2 லைன்ஸ் போட்டிருக்கோம்ல, அதை அப்படியே கீழே நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஷர்ட்டோட எல்லா எண்டில் போடுற லைன்ஸும் ஒரே சைஸில் வரணும். இப்போ இந்த கீழே இப்படி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க, ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு. அகெயின் இந்த லைனையும் கீழே இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம்ல, அந்த லைனுமே கீழே இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வந்து இதுக்கு நேராக இங்கே இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கைக்கு நடுவில் இருக்கிற கேப்பை வந்து ஃபுல்லாக டார்க் பண்ணிடலாம். வரைஞ்சிட்டிங்களா? நெக்ஸ்ட் நம்ம பேண்ட்ஸ் போடுறதுக்கு இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஸ்லாண்டிங்காக ஒரு கோடு போட்டுக்கோங்க.
இந்த ஸ்லாண்டிங் கோடுக்கு கீழே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிசாக ஒரு ஸ்லாண்டிங் லைன், இங்கே இன்னொரு ஸ்லாண்டிங் லைன், அப்சைட் டவுனாக ஒரு வி போடுற மாதிரி போட்டுட்டு அந்த லைனுக்கு கீழே இங்கே ஒரு ஸ்லீப்பிங் லைன் மாதிரி போட்டுட்டு இந்த மேலே ஷர்ட்லேருந்து ஒரு லைன் கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஃபயர்மேனோட யூனிஃபார்ம்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, கொஞ்சம் பிக்காக ப்ளம்பியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால தான் நானும் பெருசாக வரைகிறேன். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் லெக்ஸுக்கு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு இங்கே எப்படி ஜாயின் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பூட்ஸ் போட போகிறோம். பூட்ஸ் போடுறதுக்கு இந்த கார்னரில் ஒரு எல் ஷேப் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய எல் ஷேப் வரைஞ்சிட்டு அதோட கார்னரில் இங்கே ஒரு சின்ன லைன் போட்டுக்கலாம். இப்போ இங்கே ஒரு எஸ் ஷேப் மாதிரி இப்படி வரைஞ்சிக்கோங்க. எஸ் லைன் வரைஞ்சிட்டு இங்கே ஒரு குட்டியாக அப்சைட் டவுன் யூ வரைஞ்சிட்டு இந்த எஸ் லைன் கூட இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே, இந்த இடத்துல இன்னொரு டபுள் லைன். அதே மாதிரி இந்த பக்கமும் ரிப்பீட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ஆப்போசிட் சைடில் எல் ஷேப் மாதிரி வரைஞ்சிட்டு இங்கே வந்து ஒரு குட்டி அப்சைட் டவுன் யூ, இந்த இடத்துல ஒரு எஸ் லைன், இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன், அடுத்து ஒரு டபுள் லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபயர் ஹோஸ் வரைஞ்சிருக்கோம்ல, அதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு பெருசாக ஒரு சி ஷேப் போடுற மாதிரி கொண்டு வந்து இந்த லெக்கில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதே மாதிரியே இந்த எண்ட்லேருந்தும் ஒரு பெரிய சி மாதிரி போட்டு இந்த லெக்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஷர்ட்டில் வந்து பாக்கெட்ஸ் போடுறதுக்கு இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஒரு பெரிய எல் ஷேப் மாதிரி போட்டு இந்த ஃபயர் ஹோஸ்கிட்ட இப்படி டச் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு எல் ஷேப் அகெயின் போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வர்ற மாதிரி இப்படி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கேயும் கீழே ஒரு கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த டாப் ரெக்டாங்கிளில் வந்து ஒரு குட்டி சர்க்கிள், நான் ஒரு பாக்கெட் தான் போட்டிருக்கேன். நீங்கள் ஷர்ட்லேயே 2 பாக்கெட், பேண்ட்ஸில் 2 பாக்கெட் கூட வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க, ஸ்லீப்பிங் லைன். இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கீழே தள்ளிட்டு திரும்ப அந்த லைனை மேலே தள்ளி இப்படி வரையணும். இன்னொன்று பாருங்கள், ஒரு லைன் போட்டுட்டு இங்கே கொஞ்சம் கீழே வரணும், அகெயின் இங்கே மேலே போயிடணும். இதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 லைன், அடுத்த லைன் வந்து பக்கத்துலேயே வரணும். சேம் அதே மாதிரியே பக்கத்தில் போட்டுட்டு இதுக்கு அடுத்த லைன் மறுபடியும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு போடணும். ஓகே, இதே மாதிரி நம்ம ஷர்ட்டோட பாட்டமில், அப்புறம் ஹேண்டில், அகெயின் பேண்ட்ஸோட பாட்டமில் எல்லா இடத்துலையுமே வரைய போகிறோம். நான் எப்படி போடுறேன்னு பார்த்து அதே மாதிரியே போட்டுக்கோங்க. வீடியோ எங்கெங்கெல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கோ அங்கெல்லாம் வீடியோ பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ராயிங்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ ஹெல்மெட்டில் வந்து இந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ்டு லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரியே இந்த பக்கமும். அவ்வளோதான். இப்போ நான் மீசைக்கு அப்புறம் ஹேருக்கு, ஷர்ட்டோட காலருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு பிளாக் கலர் பண்ணிக்கிறேன். இந்த ஃபயர் லோகோ வரையணும்னு சொன்னால அதுக்கு இந்த இடத்துல ஒரு யூ ஷேப் இப்படி போட்டுக்கோங்க. யூ ஷேப் போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு வி ஷேப் மாதிரி, ஆனால் கொஞ்சம் கர்வ்டாக வர்ற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதான், ஃபயர் வரைஞ்சாச்சு. இந்த இடத்துல டியர் ட்ராப் ஷேப்பில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸஸில் 2 or 3 டைம்ஸ் இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க, வாட்டர் மாதிரி தெரியறதுக்காக. நான் இன்றைக்கி பிரைட் கலராக இருக்கணுங்கிறதுக்காக யூனிஃபார்முக்கு ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம இந்தியன் ஃபயர்மேனோட யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா காக்கி கலரில் இருக்கும். அதுவும் நான் பிக்சர் ரெஃபரன்ஸுக்கு வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் அப்படியும் கலர் பண்ணிக்கலாம், இல்லை பிரைட் கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலரும் கலர் பண்ணிக்கலாம். ஃபயர் ஹோஸுக்கெலாம் வந்து க்ரே கலர், ஷூ பூட்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் வந்து க்ரே கலர். இந்த இடத்துல பிங்க் கலர் கொடுத்துருக்கேன், வாட்டருக்கு ப்ளூ கலர். இப்போ இந்த ஃபயர் லோகோ இருக்குல்ல, இங்கே உள்ள லைட்டாக அந்த மாதிரி ரெட் கலர் கொடுத்துட்டு அந்த இடத்துல ஃபயர் ஃபைட்டர்னு எழுதிக்கிட்டேன். நீங்கள் ஸ்கின்னுக்கு நான் லைட் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன கலர் வேணாலும் பண்ணிக்கலாம். கலரிங் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறமா பிளாக் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஒரு தடவை அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பராக ஃபயர்மேன் ட்ராயிங் ரெடி. நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாருங்கள், அழகாக இருக்குல்ல. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்கள் ட்ராயிங்ஸை kuttiesarttamil@gmail.comங்கிற இமெயிலுக்கு சென்ட் பண்ணுங்கள்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காக்கி கலர் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான கிட்ஸ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் வாட் வி ஹேவ். நன்றி.